இந்தியாவோட growth ஸ்டோரியை டிஃபைன் பண்ண போகிற செக்டார் பவர் செக்டார். மேனுஃபேக்சரிங், இவி, டேட்டா சென்டர்னு எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை நம்பி இருக்கனால எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் 3 மடங்கு அதிகமாக போகுது. இந்த தீமை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஸ்டாக்கை எண்ட் டு எண்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். இது பவர் பேக்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் சீரீஸ். பவர் செக்டார்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்குது. பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்டோரேஜ். இதில் டிஸ்ட்ரிபியூஷனை தவிர மீதி எல்லா செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கோம். பவர் ஜென்ரேஷனுக்கு வாரி எனர்ஜிஸ், டிரான்ஸ்மிஷனுக்கு பவர் கிரிட், ஸ்டோரேஜுக்கு அமரான் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வாரி எனர்ஜிஸ். இவங்க ஒரு சோலார் பேனல் மேனுஃபேக்சரர். என்டிபிசி, அதானி மாதிரி இவங்க டைரெக்டாக பவர் ஜென்ரேஷன் செக்மெண்ட்டில் இல்லை. இவங்க ஒரு பவர் ஜென்ரேஷன் எனேபிளர், அதாவது பவர் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஸ்டாக்குன்னு சொல்லலாம். இவங்களோட பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட் லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் நான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பேக்வர்டு இன்டெகிரேஷன், இன்னொன்று ஃபார்வர்டு இன்டெகிரேஷன். இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஆப்பிள்னு எடுத்தால் அது ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனி. அவங்களோட வேல்யூ செயினை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிசைன், அடுத்து மேனுஃபேக்சரிங், அடுத்து அசம்பிளின்னு இருக்குது. இதில் டிசைன்ற ஒரு ப்ராசஸை மட்டும்தான் ஆப்பிள் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங்கை டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி, தாய்வானில் இருக்க கம்பெனி பண்ணுறாங்க. அடுத்து அசம்பிளியை இந்தியாவில் இருக்க ஃபாக்ஸ்கான் பண்ணுறாங்க. இதுவே அந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளியை ஆப்பிளே பண்ணால் அது பேக்வர்டு இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த என் ப்ராடக்ட் மொபைல் ஃபோனை அமேசான், ஃப்ளிப்கார்ட்லன்னு விற்காம ஆப்பிளே ஷோரூம் போட்டு விற்றாங்கன்னா அது ஃபார்வர்டு இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, ஆப்பிள் மாதிரி ஒரு $4 trillion கம்பெனி அவங்களே எல்லா ப்ராசஸையும் பார்க்காம எக்ஸ்டர்னலாக ஒரு கம்பெனிக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அதுதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இதை ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்டுன்னு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கம்பெனியை அதிகமாக ஒன்றத்தை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அவங்களால கம்மியான காஸ்ட்டுக்கு அதை பண்ண முடியும். இப்போ டிஎஸ்எம்சின்னு எடுத்தால் அவங்க வேர்ல்டோட 60% செமிகண்டக்டரை அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கேலில் அவங்க பண்ணும்போது அவங்களோட காஸ்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபாக்ஸ்கான்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவோட சீப் லேபரை யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபுல்லி இன்டெகிரேட்டடாக இருக்கிறது இல்லை. இப்போ வாரி எனர்ஜிஸோட பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட் லைனை பற்றி பார்க்கலாம். இந்தியா 2030க்குள்ள 500 ஜிகாவாட்ஸை ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியா மாதிரியான ட்ராபிக்கல் ரீஜனில் சோலார் தான் சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவர். ஸோ இந்த சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் பெரிய பெனிஃபிட் எடுக்க போகிறாங்க. நான் ஏன் வெர்டிக்கல் இன்டெகிரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன்னு இந்த செக்ஷனை பார்த்தா புரியும். வாரி எனர்ஜிஸ்ன்னு எடுத்தால் அவங்க மெயினாக சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க சோலார் செல் மேனுஃபேக்சர் பண்ண பிளான் செட் பண்ணி சோலார் செல்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை விட ஒரு லேயர் முன்னாடி போனால் வேஃபர்ஸ் அண்ட் பாலிசிலிகான் மேனுஃபேக்சரிங்கில் சைனா தான் டாமினேட் பண்ணுது. வேர்ல்டுக்கே சீப்பாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை செல் பண்ணிட்டு வராங்க. காஸ்ட் பேசிஸில் பார்க்கும்போது இப்போ சைனா கிட்ட வாங்குறது பெனிஃபிஷியலாக இருந்தாலும் சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரி கிட்ட டிபெண்ட்டாக இருக்கிறது சப்ளை செயின் ரிஸ்க்கை கொண்டு வரும். ஸோ வாரி எனர்ஜிஸ் இந்த ஸ்ட்ரீமையும் டார்கெட் பண்ண பிளான்ஸ் வச்சுருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீமாக பார்த்தா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி லெவல் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு வராங்க. சோலார் இன்ஸ்டாலேஷன் இயர் ஆன் இயர் 15 to 20% ரைஸ் ஆகிட்டே வருது. இதில் 80% சப்ளையை சைனா தான் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ண நிறைய பிஎல்ஐ ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வேர்ல்டு ஃபுல்லாக சைனாவோட டாமினன்ஸை கண்ட்ரோல் பண்ண சைனா +1 ஸ்ட்ராட்டஜியும் இன் பிளேஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வாரி எனர்ஜிஸ் அந்த டிமாண்டை டேப் பண்ணிக்கலாம். இவங்களோட கோரான பிஸ்னஸ் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங். ப்ளஸ் இப்போ சோலார் செல்லை மேனுஃபேக்சர் பண்ண பேக்வேர்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் இல்லாமல் லார்ஜ் ஸ்கேல் சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு இபிசி அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷனிங்கும் பண்ணுறாங்க. இவங்களோட மெயினான மார்க்கெட்டுன்னு பார்த்தா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ தான். யூஎஸ்ஏக்கு தான் மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இது இல்லாமல் யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட்க்கு இப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டு வராங்க. இவங்களோட க்ரோத்தை எது ட்ரைவ் பண்ண போகுதுன்னு பார்த்தா ஆல்ரெடி 6 ஜிகாவாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள பிளான்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சைனா +1 ஸ்ட்ராட்டஜி இவங்களோட எக்ஸ்போர்ட் ப்ரெசன்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. ஃபைனலாக வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் பண்ணுறனால இவங்களோட காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். ப்ளஸ் சப்ளை செயினையும் செக்யூர் பண்ணிக்க முடியும். இவங்க சோலார் பேனல்ஸை தாண்டி ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பில்ட் பண்ணுற பிளான்லையும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஃபைனலாக இந்த கம்பெனி மேலே இருக்க ரிஸ்க்கை பற்றி பார்க்கலாம். யூஎஸில் ஆல்ரெடி இவங்க மேலே ஆன்டி டம்பிங் சார்ஜஸ் இருக்குது. அது இவங்க மேலே மட்டும் இல்லை, பல கம்பெனிஸ் மேலே இருக்குது. அது என்னென்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அந்த கண்ட்ரியில் இருக்க காம்படிஷனெல்லாம் அழிக்க அன்ஃபேரான லோ ப்ரைஸில் செல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் போடுற பெனால்ட்டி தான் ஆன்டி டம்பிங். இது இல்லாமல் சைனா எல்லாத்தையும் சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ணுறனால சைனானால ப்ரைஸிங் ப்ரெஷரும் இருக்குது.
அது இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இவங்க நெறைய எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய கேப்பெக்ஸ் தேவைப்படும். ஸோ இத ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்றது தான் கேள்வி. ஃபைனலா இவங்க கவர்ன்மென்ட் ரிலேட்டட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் பாலிசி சப்போர்ட்ட நம்பி இருக்கனால, அதுல ஒரு சேஞ்ச் வந்தா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இம்பாக்ட் ஆகுன்றத பார்க்கணும். ஃபினான்ஷியல் அனலைசிஸ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.